வணக்கம் நேயர்களே. 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி யாழ்ப்பாணம் புங்குடுதீவைச் சேர்ந்த சிவலோகநாதன் வித்யா இந்த மாணவி கூட்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு மரணமடைந்த சம்பவம் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து 5 அடங்கிய நீதிபதிகள் குழு நியமிக்கப்பட்டது. அதில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர்தான் துரைராஜா. அவர் நீதிபதியாக இருந்தவர். அவர் இப்பொழுது திடீரென்று அந்த பதவியிலிருந்து தான் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். எனவே இந்த சம்பவம் இப்பொழுது ஒரு கேள்விக்குறியாகியுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களத்தில் தான் பதவி வகித்த காலத்தில் இந்த வழக்கு தொடர்பான மேற்பார்வையில் தான் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்குரிய முக்கியமான விடயங்கள் 6 வருடங்களாக இந்த வழக்கினுடைய தன்மைகள் பிற்போடப்பட்டு வந்தது. என்ன காரணம் என்றால் சரியான மொழிபெயர்ப்பு பிரச்சனையாக இருந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே இப்பொழுது அது தொடர்பான விசாரணைகளை பார்க்கின்ற பொழுது மொழிபெயர்ப்பு சம்பந்தமான விடயங்கள் ஓரளவு பூர்த்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் எதிர்வருகின்ற 30ஆம் தேதி அந்த விடயங்கள் சரியான முறையில் கொண்டு வரப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. இதற்கிடையில் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுவிஸ் குமார் உட்பட 5 பிரதிவாதிகள் இப்பொழுது வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்களாம். என்னவென்றால், தங்களுக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் சரியான முறையில் தீர்ப்பை வழங்கவில்லை, எங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட விதம் தவறானது, இதை திருத்தி அமைக்க வேண்டும், எங்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்று சுவிஸ் குமார் உள்ளிட்ட 5 சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த சிவலோகநாதன் வித்யா என்ற 18 வயது மாணவி உலகெல்லாம் கவனத்தை ஈர்த்து இன்று ஒரு மரண தண்டனை கைதிகளாக இருக்கக்கூடிய 5 பேரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு தவறானது என்று சொல்லும் அளவிற்கு அவர்களுக்கு தைரியம் உண்டாகி இருக்கிறது என்றால் இதில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே 5 அடங்கிய நீதியரசர்கள் குழாமிலிருந்து துரைராஜா நீதிபதி விலகி இருக்கின்றார். மற்ற 4 பேரும் இருக்கின்றார்கள். அந்த இடத்திற்கு ஒருவர் நியமிக்கப்படுவாரா, அது யார் என்பது ஒரு பிரச்சனை. இவர் ஏன் விலகுகிறார் என்ற பிரச்சனை இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த 5 பேரும் தங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று தாக்கல் செய்திருக்கின்றார்கள் வழக்கு. எனவே எத்தனை வருடங்களானாலும் எத்தனை சம்பவங்கள் நடந்தாலும் வித்யாவினுடைய எங்களுடைய சம்பவமானது சாதாரண செய்திகளாக நாங்கள் கடந்து செல்ல முடியாதது. அது ஒவ்வொரு தமிழனின் உணர்வோடும் கலந்த பிரச்சனையாக 2015 மே 13 இளையோடி கொண்டிருக்கிறது. எனவே இந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட எவரும் சுதந்திரமாக வெளியில் நடமாட முடியாது என்பதுதான் தமிழ் மக்களின் மனதில் இருக்கக்கூடிய ஒரு உரத்தாணையாக இருக்கிறது. எனவே அவர்கள் எங்கு வழக்கு தாக்கல் செய்து தப்பிக்க முயன்றாலும் முடியாத விடயமாக இருக்கிறது. எனவே இப்பொழுது 5 அடங்கிய நீதியரசர் குழாமில் ஒருவர் விலகினாலும் வழக்குகள் நிச்சயமாக மொழிபெயர்ப்பு பிரச்சனைகள் முடிந்தவுடன் அது நடைபெறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன். வணக்கம் நேயர்களே.